வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமில் கிளியர் ஆகி நீங்களும் ஒரு அரசு ஊழியராக மாறணும் அப்படின்னா உடனே என்ட்ரி ஆப் தமிழை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து நவம்பர் மந்தோட பார்ட் 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கூடவே சமச்சீர் புக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதா, ஹூ இஸ் த நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்? நவம்பர் மாதத்தில், அதாவது ரீசெண்டாக நவம்பர் மந்த், சென்னை உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஒரு 4 பெயர்கள் இருக்கு. தீபங்கர் தத்தா, முனீஸ்வர் நாத் பந்தாரி, நெக்ஸ்ட் அருப் குமார் கோஸ்வாமி, அரவிந்த் குமார். இந்த 4 பேர்ல வந்து யாரு புதிய சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சஞ்சீப் பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து மெகாலயா ஹைகோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபரில் நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா வந்து 75 ஜட்ஜஸ் இருக்காங்க. 75 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ல இருந்து ஒரு ஜட்ஜஸ் எங்கே மாற்றிருக்காங்க அப்படின்னா மெகாலயா ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அங்கே மொத்தம் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னா 4 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க மொத்தமாகவே. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஜட்ஜஸ் எல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ண ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து மெகாலயா ஹைகோர்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணனால வந்து இது பெரிய கான்ட்ரவர்ஷியலாக இஷ்யூவாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே ஒரு வேக்கன்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொசிஷனை யாரை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் தான். அதாவது அந்த இடம் வந்து இப்போ தற்போதைக்கு வேக்கண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தற்போதைக்கு அந்த இடத்த வந்து ஒருத்தரை வச்சு பூர்த்தி பண்ணுவாங்க. பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் அந்த இடத்தையும். ஸோ அதுதான் வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு லேடி. அவங்களோட பேர் வந்து முனீஸ்வர் நாத் பந்தாரி. ஆப்ஷன் பி இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஜஸ்டிஸ் முனீஸ்வர் நாத் பந்தாரி இவங்க தான் வந்து தற்போதைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். செகண்ட் கொஸ்டின் வந்து, who has the largest population in the number of smokers aged between 16 to 64 years? 16 வயது முதல் 64 வயதிற்கு உட்பட்டவர்களில் அதிக எண்ணிக்கையில் புகைப்பழக்கமுடைய மக்களை கொண்ட நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, சைனா, பிரேசில், நெக்ஸ்ட் வந்து யூஎஸ். ஸோ இந்த 4 கண்ட்ரீஸில் அதிகமான ஸ்மோக்கர்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16 to 64 இயர்ஸ் கேட்டகரியில் இருக்கிறது யார்? இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்மோக்கிங் பாப்புலேஷன்ஸ் வேர்ல்டு வைடாக சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஏஜ் கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 16 to 35 ஒரு ஏஜ் குரூப்பு, அடுத்து 35 to 60 ஒரு ஏஜ் குரூப்பு, அதே மாதிரி above 65 ஒரு ஏஜ் குரூப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏஜ் குரூப் பிரிச்சுட்டு எந்தெந்த ஏஜ் குரூப்லலாம் அதிகமான ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸாக வந்து 16 to 35 ஏஜ் குரூப்பில் இருக்கிற இந்த இதில் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்க. இங்கே லெஸ்ஸர் நம்பர் இருப்பாங்க அப்படின்னா above 65 அதிகமாக வயசானவங்க வந்து மேபி ஸ்மோக்கிங் வந்து விட்டுருப்பாங்க, இல்லை அதுக்கு மேலே வந்து ஸ்மோக்கிங் விட்டுருப்பாங்க ஆப்வியஸாக மெடிக்கல் ரீசன்னால. ஸோ above 65 தான் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிலிருந்து அந்த கேள்விகள் எடுத்திருக்கு. அந்த வகையில் 16லேருந்து 64 வயசுக்குள்ள இந்த கேட்டகரியில் எந்த கண்ட்ரியில் அதிகமான ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க? ஆப்வியஸாக எல்லா கண்ட்ரியிலும் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க. எந்த கண்ட்ரியில் அதிகமான ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் வந்து அதிகமான ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. 25 to 34 இயர்ஸில் எவ்வளோ இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி above 65 இயர்ஸில் தான் வந்து இருக்கிற லோவஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்மோக்கர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா above 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. Which country has recently joined the International Solar Alliance as 101st member country? சமீபத்தில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டிணைவில் 101வது உறுப்பினர் நாடாக இணைந்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி பிரான்ஸ், சி யூஎஸ்ஏ, டி வந்து இங்கிலாந்து. ஸோ இந்த 4 கண்ட்ரியில் எந்த கண்ட்ரி வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டிணைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎஸ்ஏ ரொம்ப நாளாகவே வந்து நியூஸில் வந்துட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கூட ஐஎஸ்ஏ பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்கும்போது இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து
ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷனல் குரூப்பை வந்து ப்ரொப்போஸ் பண்ணும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்க்கு வந்து எந்த கண்ட்ரி ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியா. ஸோ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இந்த ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து தான் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பிங் வந்து ஃபார்ம் பண்ணலாம். யூஎனுக்கு கீழே வரும். யூஎனுக்கு கீழே ஒரு ஏஜென்சி மாதிரி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணும்போது இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம் அப்படின்னா வந்து எர்த்தில் வந்து ஈக்குவேட்டர் இருக்கு, மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கீழே வந்து கேப்ரிகான் இல்லையா. 23.5 டிகிரி நார்த், 23.5 டிகிரி சவுத். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் யாருக்கெல்லாம் மெம்பர்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து கேப்ரிகான் வரைக்கும் பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரிஸுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹோல் வேர்ல்டில் யார் வேணாலும் மெம்பர்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அப்போ இப்போ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் யாரெல்லாம் மெம்பர் ஆகலாம் அப்படின்னா யார் வேணாலும் மெம்பர் ஆகலாம். யூஎன்ல யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ மொத்தம் யூஎன்ல வந்து 195 கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த 195 கண்ட்ரிஸும் வந்து வேணும்னா வந்து இதில் மெம்பர் ஆகிக்கலாம். இது வரைக்கும் எவ்வளோ மெம்பர் இருந்தாங்க அப்படின்னா 100 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ 101வது மெம்பராக ஒரு கண்ட்ரி ஆட் ஆயிருக்கு. அதுதான் வந்து கொஸ்டினில் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு வைடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஹூ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ யூஎன்ஏ ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தான். யூஎன் கீழே தான் இந்த ஹூ, ஐநா சபை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இன்னும் நிறைய WTO, அந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இந்த எல்லா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் எடுத்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கூட இந்தியாவில் வந்து ஹெட் குவார்ட்டர் இல்லவே இல்லை. இந்தியாவில் வந்து எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் ஹெட் குவார்ட்டரே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய நியூயார்க் யூஎஸ்ல இருக்கும், இல்லாட்டி சுவிட்சர்லாந்தில் இருக்கும், இல்லை நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கும், சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேயும் சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து இது வரைக்கும் எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட பேஸும் இல்லவே இல்லை, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்க்கு மட்டும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து குருகிராம், ஹரியானாவில் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியாவில் வந்து ஹெட் குவார்ட்டர் இருக்குது அப்படின்னா வந்து இது இன்டர்நேஷனல் ஐஎஸ்ஏ தான். ஸோ அதனால தான் ஐஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, 101வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது அப்படின்னா வந்து ஆன்சர் யூஎஸ்ஏ. United States of America has become the 101st member country to join the International Solar Alliance. அடுத்ததான் நேஷனல் எஜுகேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் டு கமமரேட் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப். தேசிய கல்வி தினமானது யாருடைய பிறந்த நாளின் நினைவாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஏபிஜே அப்துல் கலாம், ஆப்ஷன் பி அபுல் கலாம் ஆசாத், ஆப்ஷன் சி சாணக்கியர், ஆப்ஷன் டி பாரதியார். இந்த 4 ஆப்ஷனில் யாரோட பிறந்த நாளை வந்து நம்ம வந்து நேஷனல் எஜுகேஷன் டேவாக வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து ஜிகேலையும் கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து அபுல் கலாம் ஆசாத். இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் மினிஸ்டராக யார் இருந்தா அப்படின்னா வந்து அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறத எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். அவர் எஜுகேஷனுக்கு வந்து நிறைய பாலிசிஸ்லாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் இல்லையா, அவர் கொடுத்த டெம்ப்ளேட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் எஜுகேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய எஜுகேஷன் பாலிசிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ மோரோவர் யார் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இவரோட பர்த் ஆனிவர்சரி தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து நேஷனல் எஜுகேஷன் டேவாக வந்து கொண்டாடுறோம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்ததா, which city has recently joined UNESCO's network of creative cities? அகமதாபாத். ஆப்ஷன் ஏ அகமதாபாத், பி சென்னை, சி கொல்கத்தா, டி ஸ்ரீநகர். ஸோ இந்த 4 சிட்டியில் வந்து எந்த சிட்டி வந்து ரீசெண்டாக யுனெஸ்கோ வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் கிரியேட்டிவ் சிட்டிஸ், அதாவது வந்து இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ தலைமையில் சில சிட்டிஸை வந்து அந்த யுனெஸ்கோ வந்து ஆட் பண்ணிக்கும். அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஏதாச்சும் கன்செஷன், ரிலாக்ஸேஷன், டூரிஸ்டோட அட்ராக்ஷன், அதே மாதிரி டூரிஸ்டம் மெயினாக வந்து டூரிசம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கிரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் வந்து யுனெஸ்கோ தலைமையில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரியேட்டிவ் சிட்டிஸில் இந்தியாவிலேருந்து என்னென்ன சிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4 சிட்டியுமே வந்து யுனெஸ்கோ நெட்வொர்க் ஆஃப் கிரியேட்டிவ் சிட்டிஸில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் தான்.
அகமதாபாத் இருக்கு, கொல்கத்தா இருக்கு, ஸ்ரீநகர் இருக்கு, சென்னையும் இருக்கு. ஆனா இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரீசெண்டாக இது ஜாயின் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த நவம்பர் லாஸ்ட் மந்த்ல வந்து ஒரு கண்ட்ரி வந்து ரீசெண்டாக இந்த யுனெஸ்கோ நெட்வொர்க் ஆஃப் கிரியேட்டிவ் சிட்டிஸ்ல வந்து இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியாக வந்திருக்கு. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி சென்னை. சென்னை அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் பாடியான யுனெஸ்கோ அதில் இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக வரக்கு வந்து எக்ஸாம்ஸில் வரக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா வந்து அர்பன் டெவலப்மெண்ட், நகரப்புறம் இருக்கு இல்லையா, நகரப்புறம் அந்த அதை ஃபோக்கஸ் பண்ணுது, அர்பனை ஃபோக்கஸ் பண்ணுது, ரூரல் இல்லை. கிராமப்புறம்னா ரூரல். ஸோ ரூரலை ஃபோக்கஸ் பண்ணது தான் இந்த அர்பன் கிரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படின்னு கேட்பாங்க, ஆப்ஷனில் மேபி இருக்கும். ஸோ அது வந்து தப்பு. இது என்ன அப்படின்னா அர்பன் ஃபோக்கஸ்டு, நகரமயமாக்குதல், அதை ஃபோக்கஸ் பண்ணின ஒரு விஷயம். அடுத்ததா ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப். ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் யாருடைய பிறந்த தினமாகும், யாரோட பிறந்த நாளா கொண்டாடுறோம். இதுவும் வந்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 4 ஆப்ஷன் இருக்கு. வீர் நாராயண சிங், அடுத்தது வந்து பிர்சா முண்டா, அல்லூரி சீதா ராமராஜு, ராணி கைதின்லியூ. இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸில், இது 4 பேரில் இவங்க 2 பேரும் நியூஸில் வந்துட்டு இருந்தவங்க தான். ராணி கைதின்லியும் பிர்சா முண்டாவும் நியூஸில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு வேளை இதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த 2ல் அந்த ஆப்ஷன், ஒரு வேளை நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ எப்போவுமே திவாஸ் அப்படின்னா ஏதோ ஒரு நாள், நிறைய திவாஸ், பரக்ரம் திவாஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய திவாஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன மாதிரி திவாஸாக இருக்கும் அப்படின்னா வந்து யாரோட பர்த் ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி, அதை வந்து இன்னும் வருஷம் ஞாபகம் வச்சு கொண்டாடும் வகையில் இந்த மாதிரி கௌரவ் திவாஸ் வந்து அறிவிப்பாங்க. ஸோ ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படிங்கிறது யாரோட பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரைபல் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இப்போ இது இவங்க 2 பேருமே ட்ரைபல், இவங்க 2 பேருமே நியூஸில் வந்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிர்சா முண்டா உங்களுக்கு தெரியும், 1857 ரிவோல்ட் அப்போ, ட்ரைபல் ரிவோல்ட் அப்போ ஃப்ரீடம்காக வந்து ரொம்பவே இது பண்ணவர். அவர் தான் வந்து பிர்சா முண்டா ரிபெலியன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று வந்து ஆப்ஷன் டியில் இருக்கிறது ராணி கைதின்லியூ. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ரைபல் உமன், ட்ரைபல் குவீன். ஃப்ரீடம்காக வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து இவங்களும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட வந்து ஒருத்தவங்க பேர்லேருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இருந்தது ஒரு முஸ்லீம் பெயர், ஹபீப் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெயரில் இருந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரைபல் குயின் பேருக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ராணி கைதின்லியூ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப், யாரோட பர்த் ஆனிவர்சரியாக கொண்டாடுறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி பிர்சா முண்டா. ஸோ பிர்சா முண்டா பற்றி உங்களோட ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து பேசிக்ஸ் இருக்கும். ஸோ அவரை பற்றி அந்த ரிவோல்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஏர்லி அப்ரைசிங்ஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் வந்து இந்த பிர்சா முண்டா ரிவோல்ட்ஸ் பற்றிலாம் இருக்கும். அதில் அந்த ட்ரைபல் ரிவோல்ட், கிரேட் ரிவோல்ட் கீழே வந்து முண்டா ரிபெலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கும், முண்டா ரிபெலியன். அதை வந்து பேசிக், இப்போ இது படிக்கும்போதே வந்து பேசிக் எடுத்து இல்லை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கேள்விகள் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 15 அதை வந்து ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்கு எதுக்காக அப்படின்னா பிர்சா முண்டாவோட பர்த் ஆனிவர்சரியை கொண்டாடும் வகையில். அடுத்ததான் கைசர் ஐ ஹிந்த் இஸ் த ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆஃப். கைசர் இ ஹிந்த் என்பது எந்த மாநிலத்தின் அரசு பட்டாம்பூச்சி ஆகும். மாநில பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம், அரசு பட்டாம்பூச்சியோட மாநில பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஒரு பட்டர்ஃப்ளை கைசர் ஐ ஹிந்துன்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளைக்கு பெயர் வச்சு அந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்டோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக இப்போ வந்து ஒரு ஸ்டேட் அனிமல், நேஷ்னல் அனிமல் இதெல்லாம் எதுக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஒரு ப்ரைடை காமிக்கிறதுக்காகவும், மற்றபடி அந்த அனிமல்ஸ் வந்து என்டேஞ்சர் போகாமல் அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவும் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் கைசர் ஐ ஹிந்த் அப்படிங்கிற இந்த பட்டர்ஃப்ளை வந்து எந்த ஸ்டேட்டோட பட்டர்ஃப்ளையாக இப்போ ரீசெண்டாக அறிவிச்சாங்க? ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 4ல் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி அருணாச்சல் பிரதேசை வந்து கைசர் ஐ ஹிந்த் அப்படிங்கிற இந்த பட்டர்ஃப்ளையை வந்து ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. அது போக அது வந்து அருணாச்சல் பிரதேஷில் மட்டும்தான் அந்த பட்டர்ஃப்ளை காணப்படுது, அங்கே மட்டும்தான் எண்டமிக்காக இருக்குது அப்படின்லாம் கொஸ்டின் வரும். எண்டமிக் அப்படின்னா அங்கே மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா தப்பு. அது வெறும் அருணாச்சல் பிரதேஷில் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட்லேயும் இருக்குது, இன்ஃபேக்ட் மற்ற கண்ட்ரிலையும் இருக்குது.
எக்ஸாம்பிளுக்கு வந்து சைனா, வியட்நாம் மாதிரி அந்த கண்ட்ரீஸ்லையும் இந்த பட்டர்ஃப்ளை காணப்படுது. அதே மாதிரி மற்ற ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், சிக்கிம், மணிப்பூர், இந்த மாதிரி அருணாச்சல பிரதேஷ்க்கு பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து காணப்படுது. Who has started the delivery of S-400 missile system to India? S-400 ரக ஏவுகணையை இந்தியாவிற்கு விநியோகிக்க தொடங்கியுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ பிரான்ஸ், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி இஸ்ரேல், ஆப்ஷன் டி யூஎஸ்ஏ. ஸோ இந்த 4 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த 4 கண்ட்ரீஸில் ரீசெண்டாக யார் நம்மளுக்கு வந்து இந்த S-400 அப்படிங்கிற இந்த ஏவுகணையை வந்து S-400 ரக ஏவுகணையை இந்தியாவுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கா, இந்தியாவுக்கு வந்து விநியோகித்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வியாக வந்துட்டு இருக்கு. இதுவும் ரீசெண்டாக ஒரு 15 to 20 டேஸாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த S-400 டீல் நம்ம ஒரு கண்ட்ரி கூட வந்து போட்டோம். அந்த கண்ட்ரி தான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த S-400 மிசைலை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிரான்ஸ், ரஷ்யா, இஸ்ரேல், யூஎஸ்ஏ, ஆக்சுவலாக இதில் 3 கண்ட்ரிஸ் இஸ்ரேல், யூஎஸ்ஏ, ரஷ்யா, இந்த 3 கண்ட்ரிஸ்லேருந்து தான் நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். மேக்ஸிமமாக எந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து யூஎஸ்ஏ, இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணது இஸ்ரேல், அப்புறம் யூஎஸ்ஏ, ரஷ்யா, இந்த 3 கண்ட்ரிஸ் கூடயும் வந்து நம்ம அதிகமான ப்ராடக்ட், மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இந்த 3 கண்ட்ரிலேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து நம்ம கண்ட்ரிஸ் சில இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ரீசெண்டாக நியூஸில் ஒரு இஷ்யூவாக வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் ஏதாவது ஸ்கேம் நடந்துச்சா அப்படி இப்படின்ட்டு, அதெல்லாம் அது எந்த கண்ட்ரிலேருந்து அப்படின்னா ஃப்ரான்ஸ்லேருந்து தான். அதே மாதிரி இஸ்ரேல்லேருந்து நம்ம நிறையா மிசைல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். யூஎஸ்ஏலேருந்து அப்பாச்சி அப்படிங்கிற ஹெலிகாப்டர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்பாச்சி, இதில் வந்து ரஃபேல். ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம என்ன இம்போர்ட் பண்ணிக்கோம் அப்படின்னா இந்த S-400 மிசைல் வந்து ரஷ்யாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ரஷ்யா தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவும் யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாட்டிருந்து ஏதாவது கண்ட்ரிஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்து ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணால் யூஎஸ்ஏ என்ன பண்ணணும்னா அந்த கண்ட்ரி மேலே சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணும். அப்போ இந்தியா வந்து ரஷ்யாட்டிருந்து ஆர்ம்ஸ் வாங்கினா கண்டிப்பாக சாங்ஷன்ஸ் இந்தியா மேலே போடுவாங்க இல்லையா. ஆனால் இந்தியா மேலே இப்போ போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படி ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மற்ற கண்ட்ரி ஏதாவது ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிச்சுன்னா அவங்க மேலே வந்து சாங்ஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்தியா வாங்கினனால வந்து யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போடல. அதுக்கு அவங்க அந்த யூஎஸ்ஏ தரப்பில் என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க, அதே மாதிரி இந்தியா தரப்பில் என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. Russia has started delivering the S-400 Triumph surface to air missile. அதே மாதிரி அந்த S-400 மிசைல் வந்து என்ன வேரியண்டான மிசைல் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க கூட எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்டா. மிசைல்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா வந்து சர்ஃபேஸ்லேருந்து ஏரு போகும். சர்ஃபேஸ்னால் நிலத்துலேருந்து காற்றில் இருக்கக்கூடிய அதாவது டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணும். இன்னொன்று வந்து சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸே போகும், இல்லாட்டி ஏர்லேருந்து ஏர் போகும். ஸோ இந்த 4 வேரியண்ட் தான் இருக்கும். சர்ஃபேஸ் டு ஏர், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், ஏர் டு ஏர். ஸோ இதில் வந்து நம்ம மிசைல் வந்து எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்குது. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இப்போ ரீசெண்டாக வந்து பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா, பிரம்மோஸ் மிசைல், அதுவும் ரஷ்யா கூட பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்து அந்த பிரம்மோஸ் மிசைலும் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அதாவது இதுக்கும் S-400க்கும் பிரம்மோஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா S-400 ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யாவில் செஞ்சு நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம பைசா கொடுத்து வாங்குறோம். ஆனால் பிரம்மோஸ் அப்படி இல்லை. பிரம்மோஸ் வந்து நம்ம இந்தியாவில் தான் செய்கிறாங்க. டெக்னாலஜிக்கல் ஹெல்ப் யார்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னா ரஷ்யாட்ட வாங்கிக்கிறோம். இந்தியாவில் தான் செய்கிறாங்க, டெக்னாலஜிக்கல் ஹெல்ப் மட்டும் ரஷ்யாட்ட எடுத்துக்கணும். ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். இப்போ பிரம்மோஸ் எந்த வேரியன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அது சர்ஃபேஸ் டு ஏரா, சர்ஃபேஸா, ஏர் டு ஏரா அப்படின்னா பிரம்மோஸ் வந்து 3 வேரியண்ட்டுமே 3ல் எந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரம்மோஸ் மிசைலை. ஆனால் ரஷ்யாவில் இருந்து வந்து இந்த S-400 மிசைலை வந்து இந்த S-400 மிசைலை எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா சர்ஃபேஸ் டு ஏர் தான். இதுதான் லோடிங் மெஷினே. இந்த லோடரும் இதுதான். இது ஆக்சுவலாக நம்ம எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோமோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இருக்கிறது வந்து இப்படி புல்டோசர் இப்படி ஸ்லாண்டிங்காக வரும் அப்படின்னா இது அப்படியே மேலே தூக்கும். அப்போ மிசைல் வந்து இப்படி இருக்கும். அப்போ கரெக்டாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இதை அட்டாக் பண்ணிடலாம். அப்போ சர்ஃபேஸ்லேருந்து ஏருக்கு போய் அட்டாக் பண்ணும். இதுதான் சர்ஃபேஸு. நிலத்தில் ஏரில் வந்து அட்டாக் பண்ணும். அடுத்தது சக்தி 2021 இஸ் த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. சக்தி 2021 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியாகும். எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலையும் பார்க்குற மாதிரி ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ சக்தி 21 ரொம்ப இம்பார்ட்டண்டான மிலிட்ரி எக்ஸசைஸ். அது நிறைய எடிஷன் தாண்டி இப்போது 10th எடிஷனும் 6th எடிஷன் அந்த மாதிரி ஒரு நிறைய வருஷம் தாண்டி இந்த எடிஷன் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் நடக்கிறது இந்த சக்தி 2021 அப்படின்னா வந்து
இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும். ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் வந்து சக்தி 2021 அப்படிங்கிற இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்த மாதிரி நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் இது பாருங்கள் 6th எடிஷன். அப்போ 6வது எடிஷன் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது 6 வருஷமாக இது நியூஸில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்கலாம், ஒரு ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்கலாம். இந்த மாதிரி எக்ஸ் சக்தி 2021, இதேமாதிரி வருண், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இல்லையா, டிசர்ட் ஈகிள், இந்த மாதிரி நிறையா மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து எந்த கண்ட்ரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விச் ஒன் ஹாஸ் பீன் டிக்ளேர்டு த கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா? இந்தியாவின் மிக தூய்மையான நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு எது, சிட்டி எது, நகரம் எது? ஆப்ஷன் ஏ சூரத், பி இண்டோர், சி விஜயவாடா, டி கோழிக்கோட். இந்த நாளில் வந்து எந்த சிட்டி கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து அப்வியஸாக அதுக்கான ஆன்சர் வந்து இண்டோர். ஏன் அப்படின்னா தொடர்ந்து 6 வருஷமாக வந்து கிளீனஸ்ட் சிட்டியாக எந்த சிட்டி டாப்பில் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இண்டோர் அப்படிங்கிற இந்த சிட்டி தான் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டோர் தான் வந்து மோஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டி. 6 வருஷமாக அதுவும் தொடர்ந்து, சாரி 5 வருஷமாக 5th டைம் இன் ரோ இண்டோர் ஹாஸ் பின் ஜட்ஜ் த கிளீனஸ்ட் சிட்டி. மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இண்டோர் அப்படிங்கிற சிட்டி தான் வந்து கிளீனஸ்ட் சிட்டியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து சமச்சீர் புக்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டின்ஸை வந்து ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். The Nehru Report 1928 recommended. 1928 நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது? இந்த 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயத்துல நேரு ரிப்போர்ட் எதை கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நேரு ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும், 1928 மோத்திலால் நேரு தலைமையில் பப்ளிஷ் பண்ண ஒரு அறிக்கை தான் வந்து இந்த நேரு ரிப்போர்ட் அப்படிங்கிற அறிக்கை. ஸோ ஆங்கிலேயர் லார்ட் பிரிக்கன் ஹெட் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர், பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து இந்தியன்ஸ் உங்களால் வந்து இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்பார். அந்த சேலஞ்சுக்கு எதிராக தான் என்ன பண்ணியிருப்பாரு மோத்திலால் நேரு, இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுவார். அதுதான் நேரு ரிப்போர்ட் 1928. இந்த நேரு அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு குறிக்கும் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு, ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தப்பு. இது யாரை குறிக்கும் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட ஃபாதரான மோதிலால் நேரு தான் குறிக்கும். ஸோ இந்த நேரு ரிப்போர்ட்டில் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூர்ண சுதந்திரம் வேணும்னு கேட்டாங்களா, இல்லை டொமினியன் ஸ்டேட்டஸ், தன்னாட்சி அந்தஸ்து கேட்டாங்களா, அடுத்தது ஃபெடரேஷன், கூட்டாட்சி கேட்டாங்களா, அடுத்தது மெம்பர்ஷிப் ஆஃப் பிரிட்டிஷ் காமன்வெல்த். இந்த 4ல் வந்து நெஹ்ரு ரிப்போர்ட் 1928 ரெக்கமெண்ட் பண்ண நெஹ்ரு ரிப்போர்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக நெஹ்ரு ரிப்போர்ட்டில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, தன்னாட்சி அந்தஸ்து தான் கேட்டிருப்பாங்க. அது வந்து பூர்ண ஸ்வராஜுக்கு கம்மி, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கும் கீழே தான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் அதுதான் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது கிடைக்கல. இதை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணோடனே தான் அடுத்த செஷனான லாகூர் காங்கிரஸ் செஷனில் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பூர்ண ஸ்வராஜை வந்து அறிவிச்சிருப்பார். பூர்ண ஸ்வராஜ் அதுதான் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஆன்சர் ஆகுது. நேரு ரிப்போர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்டுச்சு. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தன்னாட்சி அந்தஸ்தும் கொடுக்க மாட்டாங்க. தன்னாட்சி அந்தஸ்து கொடுக்காதனால உடனே அடுத்த வருஷம் 1929 ஜவஹர்லால் நேரு தலைமையில் பூர்ண சுவராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆன்சர் பி. அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபிக்ஸ்டு டேஷ் அஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே. இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் 26 ஜனவரி 1930. 26 ஜனவரி 1930 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐஎன்சி வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதே தான் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 1928 நேரு ரிப்போர்ட். 1928 நெஹ்ரு ரிப்போர்ட். இது யாரு அப்படின்னா வந்து மோத்திலால் நேரு தலைமையில் இந்த அறிக்கை விட்டுருப்பாங்க. மெயினாக இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1929 இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி அது இவங்களுக்கும் முஸ்லீம் லீவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். அதை வந்து இது பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உடனே 1929 வந்து லாகூர் ஐஎன்சி செஷனில் என்னன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் பூர்ண ஸ்வராஜ் அறிவிச்சிருவாங்க. பூர்ண ஸ்வராஜ் அறிவிச்சுட்டு இதை வந்து பிரிட்டிஷர்ஸ் அக்செப்ட் பண்ணணும்
அப்படி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா வந்து நாங்களே இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு 26 ஜனவரி 1930 வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேவா அறிவிச்சிருவோம். பிரிட்டிஷர்ஸும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ 26 ஜனவரி 1930 வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா அறிவிச்சு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நேஷனல் ஃபிளாக்லாம் கூட ஹாய்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபிக்ஸ்டு 26 ஜனவரி 1930 AD as the இண்டிபெண்டன்ஸ் டே. அடுத்ததா, in which one of the following sessions of the round table conference did the INC participate? இந்தியா தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்ட மேசை மாநாடு எது? உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த 1930, 31, 32 இந்த 3 டைமும் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஆர்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து 3 வட்டமேசை மாநாடும் பிரிட்டன்ல தான் நடந்துச்சு. ஸோ 3 வட்டமேசை நடந்துச்சு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இது 3ல் காங்கிரஸ் எப்பெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஐஎன்சி காந்தி, ஓகேங்களா, காந்தி காங்கிரஸ் ரெண்டுமே எப்போ கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லையும் தேர்ட்லையும் ஐஎன்சியில் வந்து காங்கிரஸ் கலந்துக்கவே இல்லை. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி செகண்டில் மட்டும்தான் வந்து ஐஎன்சி வந்து கலந்துக்கிச்சு. Who called Jinnah the chief architect of the Lucknow Pact as the ambassador of the Hindu-Muslim unity? அதாவது லக்னோ ஒப்பந்தத்தின் தந்தையான ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு, பி அன்னி பெசன்ட், சி ஏசி மஜும்தார், டி காந்தி. இந்த 4 பேத்துல இந்த உங்களுக்கு தெரியும் லக்னோ பேக்ட் 1916 எங்க நடந்துச்சு அப்படின்னா லக்னோல. யாரோட தலைமையில் நடந்துச்சு? ஏசி மஜும்தார் அப்படிங்கிற தலைமையில நடந்துச்சு. இது ரொம்ப ஒரு லேண்ட்மார்க்கான 2 ஈவெண்ட் நடக்கும். ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னா லக்னோ பேக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. லக்னோ பேக்ட் இதில் என்னன்னா பேக்ட் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 பேர் ஜாயின் ஆகிறாங்க. யார் 2 பேர்? முஸ்லீம் லீகும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ரெண்டும் சேர்ந்து ஜாயின் ஆகுது. 2 பேரும் இனிமேல் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், ஒன்னா ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த லக்னோ பேக்ட் அப்படிங்கிற ஒப்பந்தம். இன்னொன்று என்ன முக்கியமாக நடந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ்குள்ளேயே இருந்த 2 பேர் பிரிஞ்சு போனாங்க சூரத் அப்போ. யார் அப்படின்னா வந்து மாட்ரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் பிரிஞ்சு போனாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ 2 லேண்ட்மார்க்கான ஈவெண்ட் நடந்துச்சு. மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் சேர்ந்துட்டாங்க, அதே மாதிரி முஸ்லீம் லீகும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர், அதாவது இதை வந்து ஜின்னாவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஜின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திலக். ஸோ இது ஜின்னா வந்து இந்த மாதிரி இந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு லக்னோ பேக்ட் மூலியமா முஸ்லீம் லீகும் ஐஎன்சியும் ஒற்றுமையாக சேர்ந்ததுக்காக ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜின்னாவை வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது ஜின்னாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அம்பாசடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படிங்குவாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் இந்த 4 பேத்துல அப்படிங்கிறத கேள்வி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரோஜினி நாயுடு தான் ஜின்னாவை வந்து அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப் தமிழ். ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து டவுட் கேட்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ரிவ்யூ சொல்லணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப்.